எல்லாருக்கும் வணக்கங்க. இது நியூ இயர் அன்றைக்கி எடுத்த வீடியோங்க. நம்ம எப்போவுமே அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளிக்கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த கருப்பணசாமிக்கு தோட்டத்தில் இருக்கிற கருப்பணசாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பூஜை வந்து பண்ணுவோம். ஆனால் வந்து இப்போ நான் இங்கே இல்லாமல் ஊருக்கு போனதுனால பார்த்திங்கன்னா, கரெக்டாக அதை வந்து க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ண முடியறதில்ல. வர்ற அன்னைக்கு க்ளீன் பண்ணி நல்லா தொளிச்சு கோலமெல்லாம் போட்டு வந்து எப்போவுமே வந்து சாமி கும்பிடுவணுங்க. சரி, இந்த தடவையும் வந்து இன்றைக்கி நியூ இயராகவும் இருக்குது, பண்ணிடலான்னு சொல்லிட்டு தானுங்க அதுக்கு வந்தேன். பார்த்தா பட்டிக்குள்ளே ஆடு கத்திட்டு இருந்ததுங்க. என்னென்னு போய் பார்த்தா வெள்ளாடு வந்து குட்டி ஓட்டிருந்தது. சரி, அதையும் பார்த்துட்டு அப்படியே கட்டுத்துறைக்கு வந்துட்டேனுங்க. கட்டுத்துறையில் காலையிலேயே சாணி வந்து எடுத்து கூடையில் எடுத்து வச்சுருந்தோமுங்க. அந்த சாணி கொண்டு போய் தொளிச்சு விட்லாம்னு சொல்லி தானுங்க சாணி எடுத்துகிட்டு போனேன். அம்மா இருக்க வரைக்கும் பார்த்திங்கன்னா டெய்லி கரெக்டாக கூட்டி விட்ருவாங்க. கூட்டி டெய்லி விளக்கும் ஏற்றிடுவாங்க. ஒரு ஆள் இல்லாமல் எவ்வளோ கஷ்டம் பாருங்களேன். எல்லாமே கூட்டி விட்டுட்டு சுற்றி எல்லாம் கழுவி விட்டு போட்டு அதுக்கப்புறம் வந்து கோலம் போட்டுக்கலாம்னு சொல்லி எல்லாம் கூட்டிக்கிட்டு இருந்தேனுங்க. இங்கே சுற்றி தோட்டமாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா, காற்றடிச்சதுன்னா மண் சுழட்டி வந்துடுங்க. என்ன தான் நம்ம கழுவி விட்டாலும் கொஞ்ச நேரத்தில் என்னமோ மண் வந்துடுங்க. நல்லா கழுவி விட்டு போட்டு சாமிக்கு நல்லா பூ வச்சு சாமி கும்பிட்டாலே ஒரு திருப்தி தானுங்க. மார்கழி பூஜை பண்ணுறக்கு ஆள் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து தினம் வந்து சாமிக்கு வந்து பூஜை பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க 5 மணிக்கே வந்து பூஜை பண்ணிட்டு போயிடுவாங்க. சரி, இன்றைக்கி புது வருஷமாக இருக்கிறதுனால நம்மளாம் வலிச்சு கோலம் போட்டு விடலான்னு சொல்லிட்டு தானுங்க சாணி இறைச்சிக்கிட்டு இருந்தேன்.